ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து முடிந்துவிட்டால் அதை பற்றி யோசிக்காதே என்று நான் எத்தனை முறை சொன்னால் கூட மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் உன் மீது இப்பொழுது கோபத்தோடு வந்திருக்கிறேன். இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீ கண்கலங்கி மனதிற்குள் வேதனையை சுமந்து கொண்டு நீ வாழப் போகிறாய் என் செல்லமே? எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு 2 விஷயங்கள் உறுத்தி கொண்டே தான் இருக்கும். என்னவென்று தெரியுமா? ஒன்று, இந்த விஷயத்தை நாம் அப்படி செய்திருக்கலாமோ, இன்னொன்று இதை செய்யாமல் இருந்தால் பிரச்சனையே வந்திருக்காதோ என்று யோசிப்பது. நீ ஏன் இப்படி தவறாகவே யோசிக்கிறாய்? இரண்டுமே நடந்து முடிந்து விட்டது அல்லவா? அதை நீ செய்தும் விட்டாய், இதை நீ இப்படி பேசியும் விட்டாய். அதெல்லாம் நடந்து முடிந்து நீ பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் செய்தோம் என்று யோசிப்பதால் என்ன உனக்கு நடந்துவிடப் போகிறது? நடந்ததையும் முடிந்ததையும் பற்றி யோசிக்காதே என்று உன்னுடைய அப்பா சொல்கிறேன் அல்லவா? அது உன் நன்மைக்குத்தான் என்று. அதெல்லாம் நடந்து முடிந்து நீ பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் அதை செய்தோம் என்று யோசிப்பதால் உனக்கு என்ன நடந்துவிடப் போகிறது? நான் எதை சொன்னாலும் அது உன் நன்மைக்குத்தான் என்று, அது உன் நன்மைக்குதான் என்று நீ ஏன் அடிக்கடி மறந்து விடுகிறாய்? நீ கண்ணீர் சிந்தும் பொழுது உன் கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் வரமாட்டார்கள். நீ கவலையோடு இருக்கும் பொழுது உன்னை சிரிக்க வைக்க கூட உனக்கு எந்த உறவும் இங்கு இல்லை. ஆனால் நீ அறியாமல் தவறு செய்து விட்டால் உன்னை விமர்சிப்பதற்கு இந்த உலகமே கூடி நிற்கிறது அல்லவா? எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கூட மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்து விட்டதை நினைத்து எதற்காக வருத்தப்படுகிறாய்? வாழ்க்கை என்றாலே வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்பதை நான் சொன்னதை மறந்து விட்டாயா? எத்தனை முறை உன்னுடைய அப்பா நல்வார்த்தைகளை சொன்னாலும் நீ மறந்து மறந்து மீண்டும் கஷ்டப்படுவதையும் வருத்தப்படுவதையும் கலங்குவதையும் கண்ணீர் விடுவதையும் பார்க்கும் பொழுது என்னால் பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் எப்பொழுது நீ திருந்த போகிறாய், எப்பொழுது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறாய் என்ற கோபத்தில் இப்பொழுது உன்னை நோக்கி வந்துள்ளேன். நான் சொல்வதை அலட்சியம் செய்யாமல் உன்னுடைய ஆஞ்சநேயர் அப்படி என்னத்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று நான் சொல்வதை கேட்டுக்கொள். செய்யக்கூடிய முயற்சிகள் சிறிதாக இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து செய்தாயேயானால் நிச்சயம் அது மிக பெரிய வெற்றியாக மாறிவிடும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் தானே? பிறகு ஏன் எதை செய்வதற்கும் நீ யோசிக்கிறாய்? நாளை மறுநாள் என்று நீ தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் நடப்பது உனக்கு எப்படி வெற்றிகரமாக நடந்து முடியும்? போட்டி உலகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லது செய்வதற்கு ஒரு நிமிடம் கூட தாமதமாக்க கூடாது. ஒரு விஷயத்தை நீ யோசித்து வைத்தால் சிந்தித்ததை அடுத்த நிமிடம் செயலாக மாற்றிவிட நீ முயற்சி செய் என் செல்லமே. இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் மனிதாபிமானத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் செயல் தவறானதாக இருக்கும் பொழுது தவறை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது மனம் விட்டு பேசலாம் என்றால் இங்கு மனிதர்கள் தான் கிடைப்பதில்லை. அந்த அளவிற்கு மனிதாபிமானம் இல்லாவிட்டாலும் மனம் விட்டு பேசுவதற்கு மனிதர்கள் கூட இல்லாத உலகம் இது. அவரவர் வேலையில் எல்லோரும் கண்ணும் கருத்துமாக முடிந்த அளவிற்கு ஓடி ஓடி உழைத்து கொண்டும் போட்டி போட்டு கொண்டும் போராடி கொண்டேதான் இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் அப்படித்தானே உன் வாழ்க்கையை வாழ நினைக்கிறாய்? என்ன செய்வது? கலியுக காலமான இதில் கெட்டதையும் கெடுதலையும் தீயதை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இங்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றி அமைக்க முடியாமல் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு முன்னேற துடிக்கிறார்கள். நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என் செல்லமே. நடப்பதை மாற்ற முயலாது என்பது உண்மைதான். ஆனால் நீ நினைப்பதை மாற்றிக்கொண்டால் இது நடக்காது என்ற உண்மையை நீ ஏற்றுக்கொண்டால் நடக்க கூடியதையாவது சரியாக செய்யலாம் அல்லவா? எது நடந்ததோ அது தவறாக நடந்திருந்தாலும் கூட அதை நினைத்து நீ பெரிதாக வருந்த வேண்டாம். நடக்க போவது நல்லதாக இருக்கும் என உன் ஆஞ்சநேயர் என் மீது நம்பிக்கை வை. இதை விட்டால் வேற வழியே இல்லை என்ற சூழ்நிலை வரும்பொழுது உனக்குள் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னிடம் இருந்து எழுந்து வெளிவருகிறது அல்லவா? அது உனக்கான வழிகளையும் வாழ்க்கைக்கான சில வழிகளையும் காட்டுகிறது அல்லவா?
அதை பின்பற்றி அப்படியே வாழ ஆரம்பி. அதன் மூலமாக உன் வாழ்வில் உச்சத்தை தொடத்தான் போகிறாய். அள்ளிக் கொடுப்பதில் தவறில்லை தங்கமே, ஆனால் அதில் உனக்கும் கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள். ஏனெனில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அவசர யுகத்தில் உனக்கு தேவை என்றால் உன்னிடம் இருந்து அள்ளிச் சென்றவர்கள் திரும்பி வரவும் மாட்டார்கள். உன் தேவையை நிறைவேற்றவோ உனக்கு உதவி செய்யவோ ஓடி வந்து என்னவோ என்று கேட்கவோ கூட வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட உலகமாக இது எப்பொழுதோ மாறிவிட்டது. அதனால்தான் எப்பொழுதும் உனக்கென ஒரு சேமிப்பை வைத்துக்கொள். பெற்ற பிள்ளையையோ உற்றார் உறவினரையோ எப்பொழுதும் சார்ந்திருக்காதே. உன்னை சார்ந்து மற்றவர்கள் இருக்கும்படி நீ உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு என்று நித்தமும் நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். தவறு செய்தால் மட்டுமல்ல, தவறான மனிதர்களுக்கு நல்லதை செய்தால் வருந்திதானே ஆக வேண்டும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நல்லவர்களையும் கெட்டவர்களையும் சரியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு உண்டான செயல்களை செய்யப்பார். எதுவுமே இல்லாமல் ஆதரவற்று வாழ்பவர்கள் எப்படி வருந்துவார்களோ தெரியாது. ஆனால் எல்லாம் இருந்தும் கூட நீ அனாதையாய்தான் வாழ்கிறாய் என்று பார்க்கும் பொழுது உன்னை விட அதிகமாக கவலைப்படுவது நான் தான் என்று நீ புரிந்து கொள். இந்த நிலை இப்படியே தொடராது என் தங்கமே. உனக்கு உன் குடும்ப வாழ்க்கையில் எதை மாற்ற வேண்டுமோ அதை நான் மாற்றுவேன். நீ எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அதை உன்னிடம் ஒப்படைக்காமல் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்லமே. அனுபவசாலி என்பவன் அதிகமாக அடைந்தவன் என்பதை விட அதிகமாக இழந்தவனாகத்தானே இருக்கிறான். அப்படி இழந்துள்ள உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் பெறும்படி உன்னுடைய அப்பா நான் அற்புதங்களை நிகழ்த்த போகிறேன். நீ தூங்கும் பொழுது எல்லா கஷ்டங்களும் மறைந்து போய் விடுவதால் உறக்கம் என்பது கடவுள் கொடுத்த வரம் என்பதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இரு. கூடிய விரைவிலேயே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் சர்வ மங்களமும் உண்டாகும்படி உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் ஆசீர்வதிப்பேன். வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்ட பின்புதானே இங்கு இருக்கும் மனிதர்களின் உண்மையான முகத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லாம் சரி, கொஞ்சம் பொறுமையாக சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பாக நீ மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எழுதப்பட்டிருப்பதால் தான் இப்பொழுது அதன்படிதான் இப்பொழுது நீ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இதன் முடிவாக இனி உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நடக்கும் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னேன் அல்லவா? உனக்கு ஆச்சரியங்கள் பல வரிசையாக வந்து நிற்கப் போகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சரி எது தவறு எது என்று நீயே தீர்மானிக்கும்படி உனக்கான நல்வழியை உனக்கு துணையாக இருந்து நான் காட்டிக்கொண்டே இருப்பேன். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எல்லாம் அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இதுதான் வெற்றியின் ரகசியம். எந்த வாய்ப்பையும் சிறிதளவோ பெரிதளவோ நினைத்து தயங்கவோ தள்ளிவிடவோ வேண்டாம் என் செல்லமே. உன் தவறுகளை திருத்திக் கொண்டாலே விலையில்லாத வாழ்க்கையை தெளிவாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். யாருடைய குறுக்கீடும் ஆதிக்கமும் உன் வாழ்வில் இல்லாத அளவிற்கு இயல்பாய் உன் வாழ்க்கையை நீ பயணிக்க ஆரம்பி. நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாகத்தான் இருக்கும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு புலிகள் என்று எதுவுமே தேவையில்லை என் செல்லமே. நீ அனுபவிக்க கூடிய கஷ்டமும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் செய்யக்கூடிய துரோகமும் ஏளனமும் பேச்சுக்களுமே போதும். புலியாய் இருந்து உன்னை நித்தமும் செதுக்கிக் கொண்டே இருக்கிறது தானே. அத்தனை துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நிம்மதியை நான் தருவேன். இப்பொழுதே அதை உன்னிடம் வந்து சேர்க்க வேண்டும். நான் சொல்வதையெல்லாம் நீ சரியாக கேட்கவில்லை என்பதால் தான் சிறு கோபத்தோடும் வருத்தத்தோடும் உன்னை பார்க்க வந்தேன். இப்பொழுது நீ முழுமையாக கேட்டுவிட்டாய் அல்லவா? இப்பொழுது நான் மனம் மகிழ்ந்து குளிர்ந்து போகிறேன். எல்லா விஷயங்களிலும் உனக்கு